மக்களுக்கு சுமையில்லாமல் நாம் சேவையாற்றி வருகின்றோம். பிரதமர் ஹரிணி அமரசூரிய பெருமிதம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. எமது அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சுமையில்லாமல் பணி செய்ய முடியும் என்பதை நிரூபித்து வருகிறார்கள். ஊழல், மோசடி மற்றும் வீண் விரயத்தை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். எனக்கு அதை முழு நம்பிக்கையை குறிப்பிட முடியும். மே 6ஆம் தேதி நடைபெறும் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானது. இது ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாற்றம் எவ்வளவு சிக்கலானது என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த பயணத்தில் வெற்றி பெறுவோம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கொலனாவே ப்ளூமன் கிராண்ட் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். கடந்த 6 மாதங்களில் நீங்கள் நியமித்த அரசாங்கத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தையும் பற்றி சுருக்கமாக மீளாய்வு ஒன்றினை செய்ய இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது நல்லது என நினைத்தேன். எனவே 6 மாதங்கள் என்பது குறிப்பிட்ட ஒரு காலம். ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். நாட்டை பொறுப்பேற்ற போது நாடு எங்கிருந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டின் நிலைமையை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு இந்த நாடு முன்னேற எந்த வழியும் இல்லை என்ற முடிவோடுதான் நீங்கள் எங்களை நியமித்தீர்கள். அந்த விடயங்களில் நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டிய பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. நாம் எல்லாவற்றையும் கட்டியெழுப்ப வேண்டும், சரி செய்ய வேண்டும், கட்டமைக்க வேண்டும், சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அந்த அரசியல் விடயங்களில் நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டிய பல பகுதிகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றன. எனவே முதலில் செய்ய வேண்டிய சில விடயங்களை செய்யாமல் விட்டுவிட்டு நாம் எதுவும் செய்ய முடியாது. முக்கிய விடயம் பொருளாதார ஸ்திரத்தன்மை உறுதி செய்வதாகும். அதற்கு முக்கிய காரணம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எதிராக பிரசாரம் செய்தவர்கள் அரசாங்கம் வெற்றி பெற்றால் பொருளாதாரம் சரிந்துவிடும் என்ற பெரு அச்சத்தை மக்களிடையே உருவாக்கினார்கள். அதுதான் எமது எதிரிகளின் தேர்தல் பிரசாரத்தின் முக்கிய முழக்கமாக இருந்தது. அவர்கள் ஓரளவு அழிவுகரமான ஒரு குழு, நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லும் ஒரு குழு என்பதை உறுதிப்படுத்தவே இந்த கருத்து உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஏற்றுக்கொள்ளப்படாத அரசாங்கம் அமைக்கப்பட்டது என்பதாக குறிப்பிட்டார்.